ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ் மாதமான வைகாசி மாத பெயர்ச்சி பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதத்தில் என்னென்ன யோகங்கள் மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். சூரியன் அவரோட வீட்டிலிருந்து ஒரு கட்டத்துக்கு மாறும்போது தான் இந்த தமிழ் மாதம் பிறக்குதுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், புதிய முன்னேற்றம், புதிய புதிய தொழில், அரசியல்ல மாற்றம்லாம், பெரிய மாற்றம்லாம் நிகழ்ந்தது காரணம் இந்த சூரியன். ஏன்னா சூரியனை இது பின்தொடர்ந்து தான் எல்லா கிரகங்களும் நகருது. சூரியனை வச்சுதான் இந்த நவகிரகங்களும் இயங்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சூரியன் ஒளியை வாங்கி தான் அனைத்து கிரகங்களும் பிரதிபலித்து ஒரு மனிதனின் தாக்கத்தையும் முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்துது. ஸோ இந்த சூரியன் உச்சம் பெறும்போது பாருங்க, ஏன்னா சூரியன் அரசாங்கம், அரசியல், பொது வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம். அதனாலதான் இந்த அரசியல்ல இவ்வளவு பெரிய மாற்றம் அமைந்தது காரணம் இந்த சூரியன் உச்சம் பெறும் சித்திரை மாதத்தில். நமக்கு பாருங்க, அரசியல் வாழ்க்கையே நிறைய மாற்றங்கள்லாம் கொடுத்திருக்கு. அந்த மாதிரி ஒரு தனி நபரின் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. அதே மாதிரி நம்மளோட ராசி கட்டத்தில் ஒரு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் இருக்கும். செவ்வாய் ஒரு லக்னம், மேஷ ராசிக்கு ஒரு லக்னம், சந்திரன் இருந்தா சந்திரன் லக்னம். இந்த மாதிரி லக்னாதிபதி வலிமை இழந்து இருந்தாலும் சூரியன் அதற்கான பொறுப்பை ஏற்று அதனுடைய கடமையை செய்யக்கூடிய அதிகாரத்துக்குடையவர் சூரியன். அதனால லக்னாதிபதியே நீசமாயிருக்காரு, லக்னாதிபதியே வக்ரமாயிருக்காரு, லக்னாதிபதியே பாவர்களோட சேர்ந்திருக்காரு, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் சூரியன் அவர் தன் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த ஒரு தனிதனின் வாழ்க்கையை முன்னேற்றத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. ஸோ இந்த சூரியன் ஒரு ராசி கட்டத்தின் மாறும்போது தமிழ் மாதம் பிறக்குதுங்க. ஸோ இந்த வைகாசி மாதத்தில் ரிஷப ராசியில் புதனோடு இணைகிறார் சூரியன். சனி பகவான் அவரோட மீன ராசியில தான் குரு வீட்டுல இருக்கிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் புரிந்தி மேஷ ராசியில் பவர்ஃபுல்லா இருக்கிறாருங்க. சுக்கிரன் அவரு மிதன ராசியில் புதன் வீட்டுல குருவோட இணைறாரு. அதாவது தேவகுரு அசுரகுரு மிதன ராசியில் இருக்கிறாங்க. இப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தை பெற்று பலமா இருக்கிறாங்க. சோ குரு பகவானும் இந்த மாதம் 26ஆம் தேதி அவரோட கடக வீடு உச்ச வீட்டில் பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க. சோ இந்த வைகாசி மாதத்தில் இந்த கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போது எந்தெந்த விஷயம் பண்ணலாம், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா வேலை, தொழில் மாற்றம், அரசியல் மாற்றம், என்னென்ன முடிவுகள்லாம் இருக்கு போதெல்லாம் பார்ப்போம். ஒரு ராசிக்கும் பார்ப்போம். விருச்சக ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு இது ஒரு வெற்றி மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்தில், உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த மாதமானது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க போதுங்க. அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டதுன்னே சொல்லலாங்க. முக்கியமா புதிய வேலை, தொழில்ல உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருப்பதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வேலைக்கு ரொம்ப முயற்சி பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு ஒரு தொழில் பண்றதையும் வேலை பண்றதையும் ஒரு மும்மரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அதற்கான நிரந்தர பணி, அதாவது நிரந்தர தன்மையும் அதுக்கு உண்டான பொருளாதாரத்தையும் கொஞ்சம் தாமதமாகவே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வேலை ரொம்ப அதிகமா செய்யறது இருக்கும், ஆனா அதுக்குண்ட பலனும் அவப்பெயர்கள், பழிச்சொல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த அமைப்புகள்லாம் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம், உங்களுக்கு ஒரு மரியாதை, உங்களுக்கு ஒரு உயர்வெல்லாம் கிடைக்க போற மாதமாக இருக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் பலம் போன்று இருக்கும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், உற்சாகம் எல்லாம் வெளிப்படும். நீங்க எடுத்த காரியம் வெற்றி அடையும். முக்கியமா உங்களை எதிர்த்து பேசினவங்க உங்களுக்கு மறைமுக எதிரிகள் எல்லாம் மறைந்து போவார்கள். உடல் நலத்தில் ஆரோக்கியம் மேம்படும். கடன் பிரச்சனைகள் தீருங்க. முக்கியமா இந்த வைகாசி மாதம் பிறந்ததுமே விருச்சிக ராசிக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சுன்னே சொல்லாங்க. நீண்ட நாளா இருந்து வந்த கடன் சுமைகள் தீரும். திடீர் பணவரவு அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி மேம்படும். வேலையில பணி சுமை குறையும். அதாவது குடும்பத்திலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும், தொழில் பண்ற இடத்திலும் சில மன உளைச்சல்கள், சங்கடங்கள், சக ஊழியர்கள் இடத்திலே சில தொந்தரவுகள், அவற்றோல் இந்த மாதிரி பின்னாடி பேசுற இந்த அமைப்பெல்லாம் இருந்து வந்ததெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒளி வீசக்கூடிய காலமாக விருச்சிக ராசிக்கு மாறப்போகுதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் உங்களுக்கு ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2க்கு அதிபதியான குருவோடு சுக்கிரன் இணையறாருங்க. 12ஆம் அதிபதியோடு குரு இணையும் போது உங்களுக்கு சுபவரங்கள், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு மூலமா போறது, வெளிநாட்டு மூலமா உங்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் மூலமா
ஆதாயங்கள் உண்டாகிறது. முக்கியமா பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்துகிறது. அப்பா வழி சொத்துக்கள் வர்றது, அப்பா வழியில இருந்த சட்ட சிக்கல்கள்லாம் தீர்றது, பங்காளிகளிடையே அதாவது உங்க உடன் பிறந்தவர்களிடையே இருந்த மனஸ்தாபங்கள்லாம் போறது, அதன் மூலயமா சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமான சொத்துக்கள் பணவரவு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழியே இருந்த நீண்ட நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சுமூகமான சூழ்நிலை உண்டாகி சுபகாரியங்களுக்கு போறது, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுவீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் குரு பகவானும் சுக்கிரனும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி திடீர் மறைமுக லாபங்கள், மறைமுகமாக இருந்த எதிரிகள், மறைமுகமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும், திடீர் பண வாய்ப்புகள் உண்டாகும். முக்கியமா வராத கடன், நீங்க எதிர்பாராத இனிமே அவன் கடனே நம்ம கொடுத்த கடன்லாம் வராது, நம்ம தரமாட்டான்னு சொன்னவெல்லாம் நம்மளுக்கு வந்து தேடி வந்து கடனை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. எதிர்பாராத பண வரவு, திடீர் பயணங்கள் மூலயமா உங்களுக்கு ஆதாயம், பொருளாதார வளர்ச்சி மேம்படுறது, இந்த அமைப்புலாம் இருக்க போதுங்க. முக்கியமா 9ஆம் இடத்தில் குரு பகவான் இந்த மாதம் கடைசியில் உச்சம் பெற்று கடக ராசியில் பெயர்ச்சி அடையும் போது அவர் உங்க ராசியை பார்க்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு பெருமிதமான ஒரு கௌரவ பொறுப்புகள், உங்க பெயருக்கு ஒரு நல்ல பேரு, ஒரு கௌரவ அந்தஸ்து, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பதவி உயர்வு, முக்கியமா அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு வந்து கௌரவ பொறுப்பு, பணிமாற்றம், ஒரு உயர்ந்த பொறுப்புகள்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. முக்கியமா அரசு வேலையில இருக்கவங்க, பொது வாழ்க்கையில இருக்கவங்க, அரசியல்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து உங்க பேரு வெளிப்படுற மாதிரி உங்களுக்கு ஒரு பொறுப்புகள், பதவிகள்லாம் கிடைச்சு உங்களுக்கு ஒரு செயலாளர், ஒரு முக்கியமான பதவியெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது இந்த மாதம். ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று உங்களையே பார்க்கும்போது அதிகமான நற்பயன்கள் பெறக்கூடிய ராசிகளில் விருச்சக ராசி ஒன்று. கோவில் ஆலயங்களுக்கு வந்து நல்ல காரியங்கள் பண்றது, அன்னதானம் பண்றது, ஏழை எளியோருக்கு உதவுவது என்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நார்மலாவே ஏற்படும். அது குரு பகவானே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதன் மூலமா உங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமான சூழ்நிலை, சுபகாரியங்கள் நடக்கிறது, குழந்தைகளுக்காக வந்து செலவு பண்றது, குழந்தைகளுக்கு சுப செலவு பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். முக்கியமா நீண்ட நாளா இருந்து வந்த திருமண தடைகள் நீங்கும். காதல், கல்யாணம், திருமணம் எல்லாம் கைகூடும். திருமணம் இது பேச்சுகள்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமைந்து திருமண வாய்ப்புகள் பெற்று திருமண வாழ்க்கைகள் போகக்கூடிய அமைப்பெல்லாம் விருச்சிக ராசிக்கு வைகாசி மாதத்தில் ஏற்படும். அதாவது வைகாசி பிறந்தாச்சு, விருச்சிகத்துக்கு வழி திறந்தாச்சுன்ற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ஒளி புரிஞ்ச மாதமாக இருக்கும் போது முக்கியமா அப்பா வழி சொத்துக்கள், பங்காளியுடைய அந்த பிரச்சனைகள் தீர்ந்தும் பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குருவின் பார்வையால் உங்களுக்கு சிறப்பு யோகம், உங்க பேரு, புகழ், அங்கீகாரம், பதவி என உங்களுக்கு ஒரு இனிமேதாங்க உங்க பேரை வெளிப்படுற அமைப்புல உங்க குடும்பத்திலும் சரி, வேலை செய்யற இடத்திலும், பொது இடத்திலும் சரி, உங்களுக்கு ஒரு கௌரவ பொறுப்புகள் எல்லாம் வரத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்து செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கும் போது இந்த பலன்களை நீங்க பெறுவீர்கள். ஸோ முக்கியமா இந்த வைகாசி மாதத்தப்ப வந்து அதிர்ஷ்டமான எண்கள் வந்து 3, 9, நாள் வந்து செவ்வாய்க்கிழமை, நிறம் வந்து சிவப்பு, முருகன் வழிபாடு பண்ணுங்க. இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க மாதமாக இருக்க போதுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.